Dear students, இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எக்சர்சைஸ் 1G ல 8th ரோமன் 9th ரோமன் பார்க்க போறோம். இதுல 8th ரோமன் பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம். இதுல வந்து பாருங்க ரிலே ரேஸ் நடக்குது. ரிலே ரேஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மீட்டர் போன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில உள்ள ஒரு ஃபிளாக் வந்து என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பர்சன் தான் கொடுப்பாங்க. ஸோ ரிலே ரேஸ்னா அப்படிதான் இருக்கும். 400 மீட்டர்னா 100 மீட்டர் ஒருத்தர் ஓடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை வந்து இன்னொருத்தர் கொடுப்பாங்க, இன்னொரு பர்சன் கொடுப்பாங்க, அவங்க இன்னொரு பர்சன் கொடுப்பாங்க, அப்படி 4 பேர் ஓடுவாங்க ரிலே ரேஸ் தான். சரிங்களா? இதுலயும் அப்படின்னா ரிலே ரேஸ் வந்து ஓடுறாங்க. பாத்தீங்கன்னா ரிலே ரேஸ் பிட்வீன் உஸ்மான்பூர் அண்ட் ராம்பூர்ன்ற ஒரு ரெண்டு டவுன்ஸுக்கு நடுவில் நடக்குது. இவங்க பாத்தீங்கன்னா ஈச் பார்ட்டிசிபென்ட் ரன் வித் எ ஃபிளாக், அவங்க ஃபிளாக் கூட ஓடுறாங்க. சரிங்களா? ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் 750 மீட்டர் வந்து ரன் பண்ணணும். சரிங்களா? ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் 750 மீட்டர் ஓடி ஆகணும். ஓடி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் பர்சன்ட் அந்த ஃபிளாக் கொடுத்துருவாங்க. அவங்க அதே மாதிரி 750 மீட்டர் ஓடிட்டு அவங்க இன்னொரு பர்சன்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபிளாக் கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பர்சனும் 750 மீட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி அந்த ஃபிளாக் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி எத்தனை பார்ட்டிசிபென்ட் வந்து கலந்துறாங்கன்னா 62 பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்ப வந்து பாத்துக்கோங்க, உஸ்மான்பூர் அண்ட் ராம்பூருக்கு பிட்வீன் நடுவுல 62 பார்ட்டிசிபென்ட் வந்து என்ன பண்றாங்க, ரன் பண்ணிட்டே இருக்காங்க. 750 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் ரன் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஃபிளாக் இன்னொரு பர்சன்ட் கொடுத்து அவங்க 750 மீட்டர் வந்து ரன் பண்ணுவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது எண்ட் வரைக்கும் 62 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்பதான் அந்த கரெக்டான டிஸ்டன்ஸ்ல போய் நாம என்ன பண்ண சேர முடியும். ஸோ அதனால என்ன பண்றாங்க 62 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை தேம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க, கிவ் ஆன்சர் இன் கிலோமீட்டர்ஸ். கிவ் ஆன்சர் இன் கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன வேணும்னா கிலோமீட்டர்ஸ் வேணும். அப்பதான் எவ்வளவு கிலோமீட்டர் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டவுன்ஸ் நடுவில் ரிலே ரேஸ் நடக்குது. ஈச் பார்ட்டிசிபென்ட் ran with a flag 750 மீட்டர், பார்ட்டிசிபென்ட் ஈக்குவல் டு 62. 62 பேர் கலந்துறாங்க. சரிங்களா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை them, டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இப்போ பாருங்க சொல்யூஷன், டோட்டல் டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க இல்லையா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல், இங்க வந்து பாத்தீங்கன்னா each participant ran with a flag. அப்ப each participant traveled, சரிங்களா? மல்டிபிள், இது வந்து மல்டிபிள். சரிங்களா? இது வந்து மல்டிபிள். ஈச் பார்ட்டிசிபென்ட் டிராவல், எவ்வளவு மீட்டர் டிராவல் பண்றாங்க, எவ்வளவு டிராவல் பண்றாங்க ஒரு பார்ட்டிசிபென்ட் 750 மீட்டர். சரிங்களா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்னது, பார்ட்டிசிபென்ட்ஸ், மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஈச் பார்ட்டிசிபென்ட் டிராவல், எவ்வளவு டிராவல் பண்றாங்க 750 மீட்டர். பார்ட்டிசிபென்ட் எத்தனை பேர் கலந்துறாங்க 62. சோ அப்ப 750 மல்டிபிள் 62. ஏன் மல்டிபிள் பண்றோம், ஒவ்வொருத்தருமே 750 மீட்டர் ரன் பண்றாங்க. ஒவ்வொருத்தருமே 750 மீட்டர் ரன் பண்றாங்க. அப்ப 62 into 750. சரிங்களா? ஒருத்தர்கிட்ட 12 சாக்லேட்ஸ் இருக்கு, ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, 12 2 சார் எவ்வளவு 24 சாக்லேட்ஸ் அப்படி பண்ணுவீங்களா? அது மாதிரி 750 மீட்டர்ஸ் per person ரன் பண்றாங்க. எத்தனை பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க 62. சோ இவங்க ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சோ மல்டிபிள் பண்ண போறோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, 750 மல்டிபிள் 62. சரிங்களா? 2 zeros are 0, 2 5s are 10, balance 1, 2 7s are 14 plus 1 15, at the 6 zeros are 0, 6 5s are 30, 3, 6 7s are 42 plus 3 45. So answer பாருங்க 0 0 5 6 4. அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க 46,500 மீட்டர். இப்போ வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, 46,500 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னன்னா இத வந்து நாம என்ன பண்ணோம்னா give answer in kilometer. Give answer in kilometer. So 1 kilometer equal to
1000 மீட்டர். இது நமக்கு தெரிஞ்சது. 1 கிலோமீட்டர் எவ்வளோ? 1000 மீட்டர். நாம கிலோமீட்டரை மீட்டரா மாற்றும் போது என்ன பண்ணா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும்னா 1000 ஆல டிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அப்ப 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். சரிங்களா? எழுதினோம். சோ இத நாம பண்ணும்போது இப்ப வந்து பாருங்க இங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. இது அப்படியே இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும். 46500 மீட்டர் அப்படிதான் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 46500 by 1000 கிலோமீட்டர். இப்ப பாருங்க 0 0 கேன்சல் ஆயிடும். 0 0 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும்னா 465 divisible 10. இந்த டிவிஷன் பண்ணலாம் பாருங்க. 10 டிவிஷன் 465. சரிங்களா? இப்போ இந்த 46 மட்டும் எடுத்துக்கோங்க. 10 ல எத்தனை 46 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 10s are 40 balance 6 இந்த 5 இறங்கிடும். 10 6 are 60 ஆ balance 5 இங்க பாயிண்ட் வச்சினா இங்க 0 சேர்க்கலாம். 10 5s are 50 ஆன்சர் 0. சரிங்களா? ஆன்சர் 0. சோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 46.5 கிலோமீட்டர். இதுதான் ஆன்சர். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் நாம கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுன்னா இங்க எழுதலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா 46.5 கிலோமீட்டர்னு வருது. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னா இவங்க வந்து மொத்தமா எவ்வளவு டிராவல் பண்ணிருக்காங்கன்னா 46.5 கிலோமீட்டர். சோ இந்த சம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9th row. சுஷ்மா bought a saree with mall. ஒரு மாலுக்கு போறாங்க சுஷ்மா. அவங்க என்ன வாங்குறாங்கன்னா saree வாங்குறாங்க. சரிங்களா? அந்த சாரிக்கு பே பண்றாங்க. எவ்வளவு பே பண்றாங்கன்னா she paid rupees 2640. எவ்வளவு பே பண்றாங்க? 2640. She measured the length of the saree half meter less. இவங்க வாங்கிட்டாங்க. அந்த சாரியை வீட்ல போய் மெஷர் பண்றாங்க. மெஷர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா half meter lesser, அதாவது குறைவா இருக்கு. வீட்ல போய் மெஷர் பண்ணும்போது அந்த சாரி பாத்தீங்கன்னா half meter குறைவா இருக்கு. அவங்க கொடுத்த அமௌண்ட்ல எவ்வளவு அவங்களுக்கு லாஸ் பாத்தீங்கன்னா 220. அவங்க வந்து இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. வீட்ல போய் இருந்தாலும் ஒரு சந்தேகத்துக்கு மெஷர் பண்றாங்க, அளவு பண்றாங்க. அந்த சாரியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா half meter வந்து கம்மியா இருக்கு. அந்த சாரில half meter கம்மியா இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு அந்த பணத்துல? 2640 எக்ஸ்ட்ரா 2640 வந்து கொடுத்துட்டாங்க. 220 வந்து அந்த half meter குறைவதனால, அந்த half meter குறையறதுனால 220 வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப நமக்கு தெரியும் half meter அப்ப எவ்வளவு? 220. half meter எவ்வளவு? 220. half meter 220 னா 1 meter எவ்வளவு? இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். half meter 220, 1 meter இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 440 கிடைக்கும். நம்ம 1 meter ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். சோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா 440 கிடைக்கும். இப்போ சம்குள்ள போலாம் பாருங்க. சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் half meter எவ்வளவு? rupees 220 ஆ. இந்த சைடுல எழுதினா half meter equal to லாஸ் இல்லையா 220. அப்ப 1 meter equal to 2 into 220 equal 440 rupees போடலாம். சரிங்களா? 440. சோ இப்போ வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 440. 1 மீட்டரோட விலை எவ்வளவு? 440. ஒண்ணுல இல்ல 220 half meter less போது 220 லாஸ் ஆயிடுச்சு சொல்றாங்க. அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 220 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 440 வந்துரும். சரிங்களா?
இப்போ வந்து 1 மீட்டருக்கான விலையை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த லென்த் ஆஃப் த saree, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த saree. இப்போ இவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு, அவங்க அமௌண்ட் பே பண்ணதுல லாஸ் ஆயிடுச்சு. சோ பாத்தீங்கன்னா she paid rupees 2640 பிளஸ் எவ்வளோ rupees 220. சோ லாஸ்ட்னா நம்ம மைனஸ் என்ன பண்ணனும், சோ மைனஸ் பண்றோம். பண்ணும்போது பாத்தீங்கன்னா 0 2 4 then 2. இப்ப இந்த அமௌண்ட்டுக்கு அவங்க எவ்வளவு லென்த் ஆஃப் saree வாங்கியிருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 2640 பே பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு 1/2 மீட்டர் லாஸ் ஆயிடுச்சு. வீட்டுல போய் பார்க்கும்போது 1/2 மீட்டர் என்னது இல்ல, லெஸ்ஸா இருக்கு, குறைவா இருக்கு. அதுல எவ்வளவு அமௌண்ட் போயிடுச்சுன்னா 220 போயிடுச்சு. சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப மைனஸ் பண்ணும்போது 2420 தான் வந்து என்ன இருக்கு, அந்த அளவுக்கு தான் saree வந்து அளவு கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து நாம அமௌண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க வீட்டுக்கு எவ்வளவு மீட்டர் saree வாங்கிட்டு போனாங்க பாருங்க, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த saree அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப வந்து அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போன லென்த் ஆஃப் த saree அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்ப 2420 நம்ம கண்டுபிடிச்சதுல இதான் வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த அமௌண்ட்டுக்கு தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க saree வாங்கிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதை விட இதை வந்து நம்ம இதெல்லாம் டிவிஷன் பண்ணோம், 440 ஓட டிவிஷன் பண்ணோம். ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் எவ்வளவு saree 440. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 440 ஆல இத டிவிஷன் பண்ணணும். அதாவது மொத்த அமௌண்ட் அவங்க பே பண்ண அமௌண்ட் டிவிஷன் பை 440. ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 440. The total, the length of the saree first போடலாம். Length of the saree equal the cost of saree. So the cost of saree by the cost of per meter. இப்ப அந்த நமக்கு தெரியும் இந்த காஸ்ட் வந்து இவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா, இப்ப அந்த காஸ்ட் ஆஃப் சாரின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அந்த சேரோட விலையே. சரிங்களா? இந்த சேரோட விலையே எவ்வளோ 2420 தான். ஏன்னா லாஸ் ஆயிடுச்சு இல்லையா, அப்ப அந்த சேரோட விலை எவ்வளோ 2420 தான். இப்ப பாருங்க 2420 divided by the cost of per meter. இங்க பாருங்க 1 மீட்டர் ஈக்குவல் எவ்வளவு அமௌண்ட் 440 நம்ம எழுதிக்கோமா. அப்ப டிவிஷன் பை 440. சோ இத நாம டிவிஷன் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிடுமா. இப்போ நாம இது ரெண்ட மட்டும் தான் டிவிஷன் பண்ண போறோம். பாருங்க 242 divisible 44. So இத நம்ம 1 ஆகிக்கலாம் 3 digit number. So 5 times பண்ணும்போது 5 4s are எவ்வளவு வரும் 20 வருமா, பேலன்ஸ் 2. 5 4s are 20 plus 2 22. சரிங்களா? இப்போ இதுல வந்து 2 வந்துரும், 4 ல 2 போச்சுனா 2. இப்போ நிச்சயமா இத டிவிஷன் பண்ண முடியாது, ஏன்னா இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர். சோ பாயிண்ட் வச்சிரோம். பாயிண்ட் இங்க 0 சேர்த்துக்கலாமா. சரி, இருக்கும்போது இப்போ பாருங்க 5 டைம்ஸ் பண்ணுவோம். 5 4s are 20 balance 2. 5 4s are 20 plus 2 22. ஆன்சர் 0. இப்போ என்ன வந்துச்சு பாருங்க, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டிவிஷன் பண்ணும்போது 5.5. சோ 5.5 மீட்டர் சாரி தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. சோ 5.5 மீட்டர் தான் என்ன பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப லென்த் ஆஃப் த saree, சரிங்களா, the length of the saree எவ்வளோ 5.5 மீட்டர். சோ இது ஈஸியான சம். நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம்,
அமௌண்ட் பே பண்ணியாச்சு. அந்த அமௌண்ட் பே பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் அந்த சாரியை மெஷர் பண்ற போது 1/2 மீட்டர் கம்மியா இருக்கு. அதுல அவங்க லாஸ்ட் எவ்வளவு கொடுத்தாங்க 220 கொடுத்தாங்க. அப்ப 1/2 மீட்டர் 220னா 1 மீட்டர் எவ்வளவு 2 ஆல மல்டிப்ளை 440 வந்துரும். சோ அப்ப நான் அவங்க எவ்வளவு பே பண்றாங்க 2640. அவங்க லாஸ் ஆயிடுச்சா? லாஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணோமா? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 2420 தான் அவங்க சாரியை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா பே பண்ணது என்னமோ 2640. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு லென்த் ஆஃப் சாரி கேக்குறாங்க. அவங்க லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வீட்ல எவ்வளவு லென்த்ல வந்து சாரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 5.5 மீட்டர். அதனால நம்ம என்ன பண்றோம் the cost of saree இதெல்லாம் மைனஸ் பண்றப்போ இதுதான் அந்த சாரியோட காஸ்ட். அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் சாரியோட அமௌண்ட் எவ்வளவு 2420யா? the cost of per meter அதோட per meter எவ்வளவுனா 440. நம்ம டிவிஷன் பண்ணும்போது 5.5 மீட்டர். இப்போ அவங்க வீட்ல இருக்குது எவ்வளவுனா 5.5 மீட்டர். ஆனா அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா 6 மீட்டருக்கு சாரி வந்து காசு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த சம்மு. ஸோ இந்த 2 சம்மே நம்ம வந்து ஈஸியா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.